இதான் நம்ம கடைங்க. இது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து சாயந்தரமாக கடையை ஆரம்பிச்சிடும் வந்து 4 மணிக்கெல்லாம். நான் வந்து பிள்ளைகளாம் ஸ்கூல்லேருந்து வரணும்ல. ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறமா பிள்ளைகளுக்குலாம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா சமைக்க தெரியாது. அதனால் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு நான் வந்துடுவேன். 6 மணிக்கு மேலே எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பார்த்துக்குறோம். 11 மணி வரைக்கும் நான் கடையில் நிற்பேன். அது வரைக்கும் பிள்ளைகளை எங்கள் அம்மா பார்த்துக்கும். இந்த மாதிரி துணைக்கு யாராவது இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். நம்மளாக பண்ணணுமெண்டா கண்டிப்பாக பண்ண முடியாது. வடை, உளுந்த வடையெல்லாம் 6 ரூபா. இந்த குட்டி குட்டியாக வடை இருக்குது பார்த்திங்களா, இது எல்லோரும் இந்த ஏரியாவில் ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இந்த வடை 3 10 ரூபா. இது அப்பம், இது சமோசா, இது எல்லாமே என்னுடைய தயாரிப்பு தான். நானே உருவாக்கணும். வேறு எங்கேயும் கடையெல்லாம் வாங்குறது கிடையாது. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா இன்றைக்கி கொஞ்சம் கோவத்தில் இருக்குது. அதனால் மூஞ்சி உருண்டை வச்சுருக்கு. தலிக்கமா நான் பார்க்குறேன். தாய் மாமியா அப்படி யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணணும். நம்மளாக பார்க்க முடியாது. அதுக்கு தான் எந்த உறவுகள் என்ன சண்டை ஓட்டாலும் திரும்ப நான் பேசிக்கிடுவேங்க. அது என்னுடைய குணமே அப்படி தான். அதிக உறவுகளோடு இருக்கணும்னு நினைப்பேன். எப்பவும் தனியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதுதான் என்னை பொறுத்தளவு. ஏதாவது யாரோட துணையாவது வேணும். ஒன்று சொந்தக்காரவு துணை வேணும், இல்லைன்னா நம்மளுக்கு யாருமே தெரியாதவர்களுடைய துணை எதுக்காக தேவைப்படும். யாருமே இல்லாமல் நானே பிழைச்சிருவேன் அப்படின்றதுலாம் சாத்தியமாகாது. எப்படியாவது யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ இந்த கடையை போட்டு நிற்கையில் ஒருத்தர் வந்து அங்கிட்ட தள்ளி வை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து விடுங்க, ஒரு பொம்பளையாக நின்று கடை போட்டுக்கிறதுக்கு அதை போய் தள்ளி வைங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளுக்கு பேசுவார். அது ஒரு உதவி. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னோடய உழைப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னம்மா உருண்டே இருக்க? சரிம்மா.